சென்னை தாம்பரம் அருகே கனரக லாரியின் டயர் வெடித்ததால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்கலாம். தமிழரசன், காட்சிகள்ல பார்க்கிறோம், ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்தை சரி செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதா? எவ்வளவு நேரமா இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? விக்னேஷ், வணக்கம். தாம்பரம் அருகே கனரக லாரியின் டயர் வெடித்ததன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை புறநகர் பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் தினமும் காலையில ஜிஎஸ்டி சாலை மார்க்கமாக தான் பயணிக்கிறார்கள். அந்த வகையில் சென்னையில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு பணிக்கு சென்று அவர்கள் வருகிறார்கள். காலை நேரங்களில் வண்டலூர், பெருங்குளத்தூர், தாம்பரம், குரம்பேட்டை, பல்லாவரம் மற்றும் மீனம்பாக்கம் உள்ளிட்ட இந்த ஜிஎஸ்டி சாலைகள் எல்லாம் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறது தான் என்று சொல்லலாம். இந்த நிலையில பெருங்குளத்தூரிலிருந்து தாம்பரம் நோக்கி ஜிஎஸ்டி சாலையில், அதாவது 0 பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில, அதாவது அந்த பாலத்தின் மேலாக இன்று காலை கனரக வாகனம் ஒன்று நடுப்புற டயர் ஒன்று வெடித்து போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக கனரக லாரி நடு சாலையில் நின்றதன் காரணமாக முற்றிலுமாக போக்குவரத்து முடங்கிவிட்டது என்று சொல்லலாம். இந்த நிலையில் இந்த காலையில கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக காலையில நிறைய பேர் இந்த வேலைக்கு செல்வாங்க, அப்புறம் காலேஜ் பசங்க, அப்புறம் ஸ்கூல் பசங்க, இந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு ஜிஎஸ்டி சாலையில் பயணம் செய்வாங்க. அந்த வகையில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த பீக் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது என்று போக்குவரத்து போலீசாருக்கு பொதுமக்கள் பலரும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்.